ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டி ட்ரிப் டே 3. இன்றைக்கி நம்ம ரூம் செக் அவுட் பண்ணிடலாம். செக் அவுட் பண்ணிவிட்டு போகிற வழியில் நம்ம என்னென்ன இடம்லாம் பார்த்தோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு பைக்காரா போட்டிங் வந்திருக்கோம். 8 சீட்டர் போட்டில் போயிருந்தோம். நானும் என் ஹஸ்பண்ட், பாப்பாவுக்கு டிக்கெட் அமௌண்ட் கிடையாது. எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து 300 மட்டும்தான் ஆச்சு. இங்கே ஸ்பீட் போட்டு 15 சீட்டர் போட்டும் அவைலபிளாக இருக்குங்க. ஸ்பீட் போட் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு 1200 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. வெறும் 2 சீட்டர் மட்டும்தாங்க இருக்குது. இந்த ஏரியை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இது வெறும் ஏரி தானே, என்ன பெருசாக இதுக்கு பின்னாடி ஹிஸ்ட்ரி இருக்க போதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஏரிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். நீலகிரி மலையில் இருக்கிற முக்குர்த்தின்ற சிகரத்துலேருந்து பைக்காரா நதி மலைகள் வழியாக வருதுங்க. அந்த நதிக்கு குறுக்க அணை கட்டி நீர்மின் உற்பத்தி நிலையம் உருவாக்கியிருக்காங்க. இது தாங்க அந்த நீர்மின் உற்பத்தி நிலையம். தென்னிந்தியாவிலேயே பழமையான நீர்மின் நிலையங்களில் இதுவும் ஒன்றுங்க. பைக்காரா நதிக்கு குறுக்க கட்டப்பட்ட அணை இது தாங்க. இந்த அணை கட்டினதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி தேங்கின நீர் தான் பைக்காரா ஏரியா உருவாச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பைக்காரா ஏரியா சுற்றுலாத்தலமாக அறிவித்து இங்கே போட்டிங் ஹவுஸையும் உருவாக்கியிருக்காங்க. தண்ணியிலேருந்து எப்படி கரண்ட் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த ஏரிக்கு நியர்பை பைக்காரா நதி இருக்குங்க. எங்களால் இன்றைக்கி அதுக்கு போக முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த இடத்தையும் கண்டிப்பாக பாருங்கள். பைக்காரா ஏரியில் போட்டிங் போனது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்ததுங்க. அது முடிச்சுட்டு இப்போ கூடலூர் வழியாக முதுமலை பார்த்துட்டு மைசூர் பேலஸ் பார்க்க போயிடலாங்க. நடுவில் இறங்கி இந்த ஹோம்மேட் ஐஸ்கிரீம் வாங்கினோங்க. இந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃப்ளேவர் வந்து ஓரியோ பிஸ்கெட் ஃப்ளேவர், இன்னொரு ஃப்ளேவர் வந்து சப்போட்டா ஃப்ளேவர். இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் கடையில் சப்போட்டா ஜூஸ் குடிப்போம் இல்லையா, அதை மாதிரியே இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. முதுமலை வந்தாச்சுங்க. நாங்கள் பிளான் பண்ணது இன்றைக்கி நடக்கலை. ஏன்னா நாங்கள் எலிஃபேண்ட் கேம்ப் போகலான்னு நினச்சோம். எலிஃபேண்ட் ஃபீட் பண்ணுற நேரம் வந்து 5 o'clock தானா, அந்த நேரம் இன்னும் வரலை. இப்போ டைம் வந்து 3 o'clock ஆகுது. ஜீப் சவாரி போகலான்னு நினச்சாலும் அதுக்கும் டைமிங் எங்களுக்கு செட் ஆகலைன்றதுனால மஸ்னக்குடி ரோடு வழியாக போயிட்டு ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு முதுமலை டு மைசூர் ரோடு பிடிச்சி அப்படியே மைசூர் பேலஸ் பார்க்க போயிடலாங்க. அங்கங்கே நிறைய புள்ளிமான்களை ஆட்டு கூட்டம் மாதிரி பார்க்க முடிஞ்சுதுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஜூலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே நம்ம வச்சு பார்க்குறதுக்கும் அவங்களோட இடத்துல நாம் போய் பார்க்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்லங்க. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ்க்கு எதுவும் நம்ம சாப்பிட கொடுக்கக்கூடாது. அதோட பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி இங்கே தூக்கி போடக்கூடாது. ஓவர் ஸ்பீடாக போடக்கூடாது. எங்கேயும் நிறுத்தி அனிமல்ஸை பார்க்கக்கூடாது. வண்டி ரன்னிங்லே தான் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிலர் அனிமல்ஸ்க்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, அனிமல்ஸோட அடுத்த ஜெனரேஷன் வரும்போது வேட்டையாடுற குணமும் உணவு தேடி போய் சாப்பிட்ற குணமும் அதுங்கக்கிட்ட இல்லாமல் போயிடுமா. அதனால் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணிடுவோமே. விலங்கு பறவை எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் அழகாக இருக்கிறாங்க. ஆண் மான் தான் கொம்பு வச்சுருக்கோம். ஆண் மயிலுக்கு தான் தோகை அதிகமாக இருக்கும். ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரி அதிகமாக இருக்கும். பெண்கள் எல்லாம் சுமாராக தான் இருப்பாங்க. ஆனால் மனுஷங்களை பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அழகாக இருப்பாங்க அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்டை சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இயற்கையாகவே ஆண்கள் தான் அழகு, பெண்கள் தான் தங்களை அழகுபடுத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் யோசித்து பார்த்தா சரியாக தாங்க இருக்குது. எங்களுக்கு முன்னாடி போன காரில் இருக்கிறவங்க மயிலுக்கு ஏதோ சாப்பிட கொடுக்குறாங்க போல். அந்த காரையே மயில் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது. பார்க்கவே கொஞ்சம் பாவமாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஒரு வழியாக யானையையும் பார்த்தாச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு மனசு திருப்தியாயிடுச்சு. தமிழ்நாடு பார்டர் இதோட முடியுதுங்க. இதுக்கு அடுத்தது கர்நாடகா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதிலேருந்து பந்திப்பூர் ஸ்டார்ட் ஆகுது. முதுமலை புலிகள் காப்பகம், பந்திப்பூர் புலிகள் காப்பகம், வயநாடு புலிகள் காப்பகம், அதாவது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 3 எல்லையும் இந்த ஏரியாவை சுற்றி இருக்குங்க.
இந்த பந்திப்பூர் தேசிய பூங்கா வந்து மைசூர் அரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தனிப்பட்ட வேட்டை காப்பகமாக முதல்ல இருந்திருக்கு. 1974 தேசிய பூங்காவா, அதாவது புலிகள் காப்பகமாக அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இங்கேருந்து மைசூர் போகிற தூரம் 80 கிலோமீட்டருங்க. முதுமலையை விட இந்த இடத்துல அதிகமான விலங்குகளை பார்க்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் போன நேரத்துக்கு எந்த விலங்குகளையும் எங்களால் பார்க்க முடியல. கர்நாடகாவில் நிறைய இடத்துல தேனீ சேகரிப்பு முறை எப்படி பண்ணுவாங்கன்றதை பார்த்தோம். நிறைய இடங்களில் சூரியகாந்தி பூ, சாமந்தி பூ, செவ்வாழை மரங்கள் இதெல்லாம் பயிர் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. மைசூர் பேலஸ் வந்தாச்சுங்க. இங்கே டிக்கெட் கொடுக்குற நேரம் 5:30 க்ளோஸ்டு. நாங்கள் வந்தது 5:28. 2 மினிட்ஸ் லேட்டாக வந்திருந்தாலும் டிக்கெட் எங்களுக்கு கிடச்சிருக்காது. ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் நாங்கள் உள்ளே சுற்றி பார்த்தோம். 6:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கங்க. மைசூரை ஆட்சி பண்ண உடையார் வம்சத்தோட அரண்மனைங்க இது. 14ஆம் நூற்றாண்டில் முதல்ல மரத்தில் தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. 1897 இளவரசி ஜெயலட்சுமணி கல்யாண விழாவில் பழைய அரண்மனை மொத்தமாக எரிஞ்சு போச்சுங்க. மகாராஜா 4ஆம் கிருஷ்ணராய உடையார் அவங்களுடைய தாயாரும் சேர்ந்து புதிய ஒரு அரண்மனை கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர் ஹென்றி இர்வின் என்பவர்கிட்ட இந்த அரண்மனையை கட்டுறதுக்கான பொறுப்பை கொடுத்துருக்காங்க. 1897 ஆரம்பித்து 1912ஆம் ஆண்டில் தான் வந்து இந்த அரண்மனையை கட்டி முடிச்சிருக்காங்க. சுமார் 15 வருஷம் ஆயிருக்குங்க. இந்த அரண்மனை கட்டுறதுக்கான செலவு அப்போவே 41,47,913 அப்படின்னு மதிப்பீடு செஞ்சுருக்காங்கங்க. இந்த அரண்மனை இந்தோ சரசனிக் பாணியில் கட்டப்பட்ட அரண்மனைங்க. இதில் வந்து இந்து, முகலாயம், ராஜ்புட், கோதிக் கட்டிடக்கலை கூறுகள் இருக்கிறதா ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுதுங்க. இதில் ராஜா உட்கார்ற தங்க சிம்மாசனம் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு சொந்தமானது அப்படின்னும் விஜயநகர பேரரசோட மன்னர்களிடமிருந்து இவங்க வாங்கினதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ராஜவம்சத்துக்கு ஒரு சாபமும் இருக்கிறதா கூறப்படுதுங்க. உடையார் வம்சத்து அரசர்கள் ஸ்ரீரங்கப்பட்டணத்தை கைப்பற்றும் போது அந்த அரசரோட மனைவி தன்னோட நகைகளை காப்பாற்றிக்கிறதுக்காக காவிரி ஆற்றுல குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி உடையார் வம்சத்தில் வம்ச வாரிசுகள் எதுவும் பிறக்காமல் போகட்டும்ன்ட்டு சாபம் விட்டதாகவும் கூறப்படுதுங்க. அதனால் பல தலைமுறைகளாக இவங்க வாரிசுகளை தத்தெடுத்து தான் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் இங்கே தசரா கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க. இந்த வருஷம் செப்டம்பர் 22 அக்டோபர் 2 வரைக்கும் தசரா செலிப்ரேட் பண்ணுறாங்க. தசரா நேரத்தில் அரண்மனை வந்து 97,000 மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படுமாங்க. இந்த தசராவில் அரச பரம்பரையை சேர்ந்த எல்லா உறுப்பினர்களும் பங்கேற்பாங்களாம். அலங்கரிக்கப்பட்ட யானை மேலே மன்னர் பயன்படுத்திய தங்க அம்பாரியை ஊர்வலமாக கொண்டு வருவாங்களாங்க. பேலஸ்லேருந்து கிளம்பி நியர்பை ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற இந்த செயின்ட் ஃபிலோமினா சர்ச்சுக்கு போயிருந்தோம். சர்ச் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சர்ச்சில் மாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதை அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. மதியம் எங்களுக்கு சரியான ஹோட்டல் அமையலைன்றதுனால மதிய சாப்பாடு ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போது நைட்டு கிருஷ்ணகிரியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே சாப்பாடெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்தது. ஒவ்வொரு டேபிள்லையும் சர்க்கரை, ஊறுகாய் வச்சுருந்தாங்க. தட்டு இட்லி ஆர்டர் பண்ணோம். அதுக்கு சட்னி, சாம்பாரா இல்லை அது காரக்குழம்பான்னு தெரியல. பசும்பாலில் போட்ட டீ சூப்பராக இருந்ததுங்க. 3 days ஊட்டி டு மைசூர் ட்ரிப் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம நைட் ட்ராவல் பண்ணி செங்கல்பட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த 3 days ட்ரிப்பு எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்ததுங்க. இன்னும் நிறைய ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்றோம். அப்படி போனோன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye friends.